ஆஸ்திரேலியாவின் சிட்னி நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று மின்னல் தாக்கியதாக கூறப்படுவதை அடுத்து இன்று அதிகாலை பாதுகாப்பு காரணங்களுக்காக மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு திரும்பியது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் UL 606 என்ற விமானம் இன்று அதிகாலை சுமார் 1 மணியளவில் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிட்னி நோக்கி புறப்பட்டது. ஏர்பஸ் A330 ரகத்தைச் சேர்ந்த அந்த அகல உடல் விமானத்தில் 217 பயணிகளும் 16 பணியாளர்களும் பயணித்துக் கொண்டிருந்தனர். புறப்பட்டுச் சென்ற பின்னர் நிலவிய மோசமான வானிலை மற்றும் மின்னலுடன் கூடிய காலநிலை காரணமாக விமானம் மின்னல் தாக்கத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானத்தில் பயணித்த விமானத்தை இடைநிறுத்தி விமானத்தை இன்று அதிகாலை சுமார் 1:40 மணியளவில் பாதுகாப்பாக மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கியுள்ளார். பின்னர் பயணிகளின் பயணத்தை தொடர்வதற்காக அதே வகையைச் சேர்ந்த மற்றொரு ஏர்பஸ் A330 விமானத்தை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏற்பாடு செய்தது. அந்த மாற்று விமானம் இன்று காலை சுமார் 6 மணியளவில் சிட்னி நோக்கி புறப்பட்டுச் சென்றது. மின்னல் தாக்கத்துக்குள்ளான விமானம் மேலதிக பரிசோதனை மற்றும் திருத்தப் பணிகளுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பராமரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.